மது அருந்துவதால் உடல்நலத்திற்கு மட்டும் தீங்கு விளைவிப்பது மட்டுமல்ல, அது பலரின் வாழ்க்கைக்கும் தீங்கு அளிக்கிறது. நாம குரல் கொடுத்தாதான் எல்லாம் ஒழுங்கா நடக்குது. ஆனா ஜனங்க ஏன் இப்படி சொல்றாங்க? தம்பி சந்தோஷ், சாப்பிட்டியாப்பா? சொல்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சாப்பிட்டியாப்பா? என்ன கேட்டுட்டே இருக்கே, பதில் சொல்ல மாட்டேங்கிற. சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேமா. சரிப்பா. சித்தப்பா சித்தப்பா, எப்ப பார்த்தாலும் குடிச்சு குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிறேன். ஏன் சித்தப்பா? உட்காரு. இந்த வெயில்ல வந்தது ஒரே தலைவலியா இருக்கு. டீ நாள் வச்சு குடிக்கிறேன். என் வழியெல்லாம் உனக்கு தெரியாதுடா. அதை மறக்கிறதுக்கு இதான் மருந்து. அதான் குடிக்கிறேன். சித்தப்பா, குடி எதுக்கு மருந்தாவாது சித்தப்பா? டேய், கூடயே இருக்க நீயாச்சும் சொல்ல மாட்டியாடா? சொன்னா எங்க கேக்குறாரு. பால் வேற இல்லையாட்டுக்கு, தலைய ரொம்ப வலிக்குது. சந்தோஷ் நிறுத்துறதுக்கு ஏதாவது வழி இருந்தா கூப்பிடறத கூட காதுல வாங்க மாட்டாடா. சித்தப்பா, உடம்பு ரொம்ப வீணா போயிடும் சித்தப்பா. இப்பெல்லாம் குடிக்காத சித்தப்பா. உனக்கு வயசு எத்தனை? 18 சித்தப்பா. என் வயசுல இருந்து பாரு, எல்லாம் தெரியும். நாலா பக்கம் எவ்வளவு கஷ்டம் என்னங்கிறது தெரியும். உனக்கு என்ன தெரியும்? பால் வாங்கிட்டு வாயா. போமா, என்னால போக முடியாதுயா. சரி, 10 ரூபாய்க்கு தீனி வாங்கிக்க, 10 ரூபாய்க்கு பால் பாக்கெட் வாங்கிக்கப்பா. அதெல்லாம் புரியுது சித்தப்பா. குழு பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை. சித்தப்பா, குடிக்கிற காசு குழு காசு கட்டியிருந்தாலும் நேரம் குழு முடிஞ்சிருக்கும் சித்தப்பா. நீ போட எல்லாம் எனக்கு தெரியும்டா. சரி, போயிட்டு வரேன். நான் எவ்வளவு சொன்னாலும் உனக்கு இப்ப புரியாது சித்தப்பா. போலாமா? என்னால முடியலன்னு. ஏய், ஏந்திரி. போவோம். ஏந்திரி, போவோம். வண்டி சாவி. ஒரு பால் பையனும் காராச்சாவும் கொடுங்க. காராச்சா போயிட்டு என்ன இருக்கு? காராச்ச கர்ணத்துல தான் இருக்கு. அது கூட உனக்கு தெரியல? இவனை பாரு, நான் அண்ணனை பாக்குறேன். டேய், அவனை விடுற, அங்க வாடா நீ. இங்க ஏன் இப்படி நடக்கணும்? இதெல்லாம் ஏன் நடக்கணும்? ஒரு மனநிலையை மாத்துற அளவுக்கு ஏன் குடிக்கணும்? ஏன் சாதாரண மனுஷனை பாதிக்கணும்? குடிக்கப்படும் குடியானது இங்கு பலரின் வாழ்க்கையை அளிக்கப்படுகிறது. ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்படைந்த நான் இனி யாரும் பாதிப்படையாமல் இருக்க இப்படத்தை சமர்ப்பிக்கிறேன்.